Hi, நான் Priya, Iotics Technology Smart Switch Manufacturers, India. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட Iotics ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு புது அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் உங்களோட Iotics டிவைஸை எப்படி நம்ம ஆப்பில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நம்மளோட ஆப் செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டிவைஸ் இன்ஸ்டலேஷன் அண்ட் ஒயரிங்கை நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டலேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எங்களோட வெப்சைட் www.iotics.io. இந்த வெப்சைட்டில் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட டிவைஸை ஆப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் இன்ஸ்டலேஷன். இப்போ ஆப்பை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எய்தர் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ இல்லை ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Iotics அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா Iotics ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ அக்கௌண்ட் க்ரியேஷன். இப்போ அடுத்து நம்ம ஒரு புது அக்கௌண்ட்டை எப்படி ஆப்பில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது லாகின் பேஜ் தெரியும். அங்கே சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு செக்யூரான பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் பாக்ஸ் கீழே இருக்கும். அந்த மெசேஜ் பாக்ஸில் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியை அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ண பிறகு ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் அட்ரஸ்க்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களால் டேஷ்போர்ட் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் லொக்கேஷன் ஆக்சஸ்க்கான பாப்அப் இருக்கும். அதில் வைல் யூஸிங் த ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆடிங் நியூ டிவைஸ். Iotics டிவைஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் மொபைலில் வைஃபை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஹோம் வைஃபையோட கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து கனெக்ட் பண்ணியிருக்க வைஃபை 2.4 GHz நெட்வொர்க்காக இருக்கணும். மோஸ்ட் IoT டிவைஸோ இல்லை ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் நம்மள மாதிரி Iotics ஸ்விட்ச் எல்லாமே 2.4 GHz நெட்வொர்க்கில் தான் சப்போர்ட் ஆகும். இல்லை 5 GHz இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. உங்களோட வீட்டில் நீங்கள் டியூவல் பேண்ட் ரவுட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட வைஃபை செட்டிங்ஸில் நீங்கள் கரெக்டாக 2.4 GHz நெட்வொர்க் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். அடுத்து கான்ஃபிகர் பண்ண போகிற Iotics டிவைஸ் கிட்ட உங்களோட வைஃபை சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட ரவுட்டர் டவுன்ஸ்டர்ஸ்லேயும் டிவைஸ் அப்ஸ்டர்ஸ்லேயும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வைஃபை சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ கான்ஃபிகரேஷன் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிவைஸும் ரவுட்டரும் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம Iotics டிவைஸை ஆப்பில் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் டாப் ரைட் கார்னரில் பர்கர் மெனு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணி ஆட் டிவைஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வைஃபை டீட்டெயில் ஸ்க்ரீன். இங்கே உங்களோட வைஃபை நேம் அப்புறம் பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணி உங்களோட என்டர் பண்ண பாஸ்வேர்ட் கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் தப்பாக என்டர் பண்ணிட்டா நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து ரிமெம்பர் ஃபார் அதர் டிவைசஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வைஃபை டீட்டெயிலை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. வைஃபை டீட்டெயில்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தா அடுத்து ஆட் பண்ணுற Iotics டிவைஸை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அடுத்து நீங்கள் கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் செலெக்ஷன் ஸ்க்ரீன் இருக்கும். இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க எல்லா Iotics டிவைஸும் லிஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்களோட கான்ஃபிகர் பண்ணுற டிவைஸ் எதுன்னு கரெக்டாக கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை டேப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7 ஸ்விட்ச் 1 ஃபேன் மாடல் இருக்குது. ஸோ நம்ம ஆப்பில் 7S1F சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ஆப் ஸ்க்ரீனில்
டிவைஸை எப்படி கான்ஃபிகரேஷன் மோடுக்கு செட் பண்ணணும் 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்க்கு கீழே ஒரு சின்ன ஷார்ட் அனிமேட்டட் டெமோவும் இருக்கும். அந்த டெமோவில் டிவைஸ் கான்ஃபிகரேஷன் மோட்க்கு கொண்டு போகும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ இந்த 7 switch 1 fan மாடலில் நான் எப்படி கான்ஃபிகரேஷன் மோடுக்கு கொண்டு போகிறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிவைஸில் இருக்க ஃபர்ஸ்ட் ஐக்கான 20 செகண்ட்ஸ் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் பவர் ஐக்கானாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேன் ஐக்கானாகவும் இருக்கலாம். டிவைஸ் வேரியன்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஐக்கான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த பிளிங்கிங் லைட்ஸ் பார்த்ததையும் நீங்கள் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போது டிவைஸ் கான்ஃபிகரேஷன் மோட்க்கு நம்ம செட் பண்ணிட்டோம். தென் சீன் பிளிங்கிங் லைட்ஸ் அப்படிங்கிற பட்டனை ஆப் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது கான்ஃபிகரேஷன் 100% ரீச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏதாச்சும் ஒரு பாப்அப் இன்பிட்வீனில் ஆப் ஸ்க்ரீனில் இருக்குன்னா அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் கான்ஃபிகரேஷன் 100% ரீச் ஆனதும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட டிவைஸோட நேமை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ரூம், லொக்கேஷன் இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்டேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிவைஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஆட் ஆகிடும். இப்போ டிவைஸ் கான்ஃபிகர் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் எரர் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இஷ்யூ 1, unable to find Iotics device, error code 001. பாப்அப்பில் எரர் கோட் 001 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களோட டிவைஸ் கரெக்டாக கான்ஃபிகரேஷன் மோடுக்கு செட் ஆகலை. ஸோ ரீசெட் அகைன்ற ஆப்ஷனை பாப்அப்பில் கிளிக் பண்ணுங்கள். அது உங்களை டிவைஸ் செலெக்ஷன் ஸ்க்ரீனுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகும். அங்கே உங்களோட டிவைஸை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் ப்ராக்ரஸை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். இஷ்யூ 2, நோ ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் Iotics டிவைஸ், எரர் கோட் 002. எரர் கோட் 002 அப்படின்னு பாப்அப்பில் வந்துச்சுன்னா உங்களோட டிவைஸ் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட கான்ஃபிகர் பண்ணுற டிவைஸும் ஃபோனும் பக்கத்தில் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. தென் ரீசெட் அகைன் ஆப்ஷனை ஆப்பில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் செலெக்ஷன் ஸ்க்ரீன் இருக்கும். அங்கே உங்களோட டிவைஸை கரெக்டாக சூஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். இஷ்யூ 3, Iotics device is not connected to the internet, error code 003. பாப்அப்பில் எரர் கோட் 003 அப்படின்னு வந்துச்சுன்னா கான்ஃபிகரேஷன் ஃபெயில் ஆகுறதுக்கு 4 பாசிபிள் ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்கள் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டை தப்பாக என்டர் பண்ணியிருக்கலாம். செகண்ட், நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க வைஃபை 2.4 GHz நெட்ஒர்க்காக இல்லாமல் இருக்கலாம். தேர்டு ஒன், உங்களோட வைஃபை சிக்னல் வீக்காவோ இல்லை இன்டர்நெட் டவுனாவோ இருக்கலாம். ஃபைனலாக உங்களோட டிவைஸ் ஆனில் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. இந்த 4 பாசிபிள் ரீசனை செக் பண்ணிவிட்டு ரீசெட் அகைன் ஆப்ஷனை ஆப்பில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வைஃபை டீட்டெயில் ஸ்க்ரீன் வரும். அங்கே உங்களோட கரெக்ட் 2.4 GHz நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். அதோட பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களோட டிவைஸை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆப்பில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது உங்களோட சுவிட்சஸை நீங்கள் எப்போ எங்கேருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஆப்பை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.